ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாறா. நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா போன வருஷம் மார்ச் மாதத்தில் மொபைல் மிஸ் ஆயிடுச்சு. அதை நம்ம காட் ஆஃப் மொபைலில் மெசேஜ் பண்ணியிருந்தோம். அது இந்த வருஷம் நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் மொபைல் மிஸ்ஸிங்னா காட் ஆஃப் மொபைலில் மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கண்டுபிடிச்சி தருவாங்க. நம்ம மேக்ஸிமம் கவர்மெண்டில் நம்ம கேஸ் கொடுத்தோம்னா அதை சரியாக மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம எதனால் கேட்டோம்னா அதுக்கு ஒரு சாக்கு புக்கு சொல்கிறாங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம நார்மலாகவே கேஸ் கொடுத்தா எடுத்துக்க மாட்டாங்க. மொபைல் மிஸ்ஸிங் கேஸ்னால் சுத்தமாக எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு அப்படி தான் ஆயிடுச்சு. நானும் சும்மா போயிட்டு வந்தேன். நம்ம ஏரியா கடலூர் டிஸ்ட்ரிக்ட் விருதாச்சலம் பக்கம் கொடுக்கூர் தான் நம்ம ஏரியா. இப்போ நம்ம மொபைல் தொலைஞ்சது பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து விருதாச்சலம் போகல, இடையில எங்கேயும் மிஸ் ஆகிருக்கு. ஆனால் அது கடைசி வரைக்கும் எனக்கு தெரியல. ஒரு மணி நேரம் கழிச்சு தான் எனக்கு மொபைலே மிஸ் ஆகிடுச்சின்னு எனக்கு தெரியும். அதனால் நான் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்லாம் ஃபுல்லாக பண்ணியிருந்தேன். க்ரைம் பிரான்ச்சில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். எதுவுமே நம்ம மூவ் பண்ணல சரியாக. அதனால் நம்ம காட் ஆஃப் மொபைலில் இன்ஸ்டாவில் பார்த்துட்டு நம்ம மெசேஜ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்மளுக்கு மொபைல் மிஸ் ஆனது கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. மொபைலில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதுதான் நம்ம மொபைலு, ஓப்போ A71. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு இந்த மொபைலு. உங்களுக்கே பார்த்தா தெரியும், எந்த டேமேஜும் இல்லை. ஆனால் வச்சுருந்தவங்க மொபைல் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. நம்ம நேரில் போய் கேட்கக்குள்ள நான் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு காட் ஆஃப் மொபைலில் கண்டுபிடிச்சி கொடுத்தவங்க இல்லை, அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் தெளிவாக கேளுங்க அப்படின்னாங்க. அதனால் நம்ம போய் கேட்டு வந்திருக்கோம். காலைல போய் கேட்டால் இப்போ ஈவினிங்கே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் தெரிஞ்சவங்கள வச்சு மூவ் பண்ணால் கிடைக்கும். இதுக்குன்னு நம்ம பெரிய ஆள்லாம் இழுத்துட்டு போகணுன்னு தேவையில்ல. ஏன்னா மொபைல் கொடுக்க வேண்டியவங்க மனசு வச்சா தான் நம்மளுக்கு மொபைல் கிடைக்கும். உங்களுக்கே பார்த்தா தெரியும் அப்படின்ட்டு. ஏன்னா இதில் இருந்தது ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டாங்க. மொபைல் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்ததெல்லாம் இருக்குது. மொபைல் மட்டும் ரீசெட் அடிச்சுட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. மொபைல் எந்த டேமேஜும் ஆகலை. நம்ம மொபைல் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். சிம்மு போடுற இடம் லைட்டாக டேமேஜாக இருக்கும். இதனால் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா மேக்ஸிமம் மொபைல் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிட்டுனா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். காட் ஆஃப் மொபைலுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நான் எதுக்காக சொல்கிறேன்னா மேக்ஸிமம் மொபைல் மிஸ் பண்ணினா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க கண்டுபிடிச்சி தந்துட்டு இருக்காங்க. அதாவது சில பேர் நம்ம என்ன தெரியுமா நினைப்போம், இவங்க கண்டுபிடிச்சி தருவாங்களா இல்லை நம்மளை ஏமாற்றிடுவாங்களா அப்படிங்கிற மாரி யோசிப்போம் நம்ம. நானும் அப்படி தான் யோசித்தேன். ஆனால் ஒரு நம்பிக்கை வச்சேன். அதேமாரி அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. உங்கள் மொபைல் எதனா மிஸ் ஆகிருந்தால் காட் ஆஃப் மொபைலுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சி தருவாங்க. நம்மளுக்கு ஏன் 1 வருஷம் டிலே ஆகிடுச்சின்னா நான் செல்லு தொலைஞ்சி 3 மாதங்க அப்புறம் தான் காட் ஆஃப் மொபைலில் மெசேஜ் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, அவ்வளோதான் ஒன்று. ஆனால் கண்டிப்பாக மொபைல் கண்டுபிடிச்சி தராங்க. என் மொபைல் பார்த்திங்கன்னா காட் ஆஃப் மொபைலில் தான் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. அதனால் காட் ஆஃப் மொபைல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி.